Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. இன்னைக்கு நம்ம சரும நிறத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் சருமத்துல எந்த விதமான வியர்வை ஸ்மெல் அதுக்கப்புறம் எந்த விதமான அலர்ஜியும் இல்லாம சருமத்தை பொலிவோடு அழகாகவும் வச்சுக்கிறதுக்காக எப்படி வீட்லயே குளியல் பொடியை பயன்படுத்தி சோப்பு தயாரிக்கலான்ற டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே பயன்படுத்தலாம். அப்புறம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமா பயன்படுத்தலாம். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு இதற்கு சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இந்த சோப் பேஸ் எப்படி வாங்கணுன்ற லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு இந்த சோப் பேஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பியர் சோப் இருக்கு இல்லையா, பியர் சோப்லேயே கிளிசரின் சோப் இருக்கு பாருங்க, அந்த லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்க, அந்த சோப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த சோப் பேஸில் அதிகமான கெமிக்கல் கிடையாது. இதில் நம்ம தேவையான இயற்கையான பொருட்களை மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக நம்ம சோப் ரெடி பண்ணிக்க முடியும். இந்த சோப் பேஸ் நீங்கள் வெளியில் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் 1 வருஷம் கூட வச்சு பயன்படுத்த முடியும். எப்பெல்லாம் நமக்கு சோப்பு ரெடி பண்ணணும்னு தேவைப்படுதோ அப்போ தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு 2 சோப்பு ரெடி பண்ண போகிறேன். அதாவது 75 கிராம் அளவில் ஒரு சோப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு 75 கிராம் அளவில் சோப்பு. இப்போ இந்த சோப் பேஸை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் பியர் சோப்பு எடுக்கிறீங்கன்னா அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அதுக்கடுத்து தான் நம்ம நலுங்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம், அதாவது குளியல் பொடி. இதனுடைய வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 சோப்பு ரெடி பண்ணுறதுனால 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் 75 கிராமில் ஒரு சோப்பு ரெடி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சரியாக இருக்கும். அதுக்கடுத்து தான் இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு ரோஸ் வாட்டர் தான் சேர்க்குறேன். ரோஸ் வாட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் கிடைக்கும், நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும். மெயினாக ரோஸ் வாட்டர் எப்படி ரெடி பண்ணணுன்ற வீடியோ வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். இதுவும் நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். நீங்கள் வேணும்னாலும் அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட வேணாம். அதுக்கு அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கங்க. அந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். அதாவது டபுள் பாயில் மெத்தடில் இந்த சோப்பை இப்போ நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சோப் பேஸை அது மேலே வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் சோப்பு வந்து கம்ப்ளீட்டாக உருகி வந்துடும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நலுங்கு மாவு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். 2 சோப்புக்கு 1 டீஸ்பூன். நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஒரு சோப்புக்கு. இதுவே நீங்கள் குழந்தைங்களுக்கு பயன்படுத்த போகிறீங்கன்னா பேபி ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நல்ல கலர் வேணும், இன்னும் நல்ல சில பேர் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஆலிவ் ஆயில்னா பாதாம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கட்டும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது இறக்கி எட்ட வச்சிடலாம். அடுத்ததாக அது ஆறுறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டீ கப்பில் நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணிக்கங்க. 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் இல்லைனா பாதாம் எண்ணெய் கூட சேர்த்துட்டு தடவி வச்சுருங்க. அதாவது சோப்பு வந்து அதில் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோப்பை இதில் நம்ம ஊற்றிடலாம். கரெக்டாக கொஞ்சம் நல்லா அந்த கப் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு 75 கிராம்னா. நான் இப்போ இந்த கப் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இப்போ இது ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1 ஹவர்லேயே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த சோப்பு வந்து கெட்டியாயிடும். இல்லை அப்படின்னா வெளியில் வைக்கிற மாதிரினா 3 மணி நேரம் எடுத்துக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு வெளியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ சோப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. 1 ஹவரில் நான் எடுத்துட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது நீங்கள் வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்த முடியும். அப் டு 3 மந்த், அதாவது 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் வச்சு தாராளமாக பயன்படுத்த முடியும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே வந்து பயன்படுத்தலாம். அந்த நலுங்கு பவுடர் மட்டும் நொறுநொறுப்பாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சோப்போடு அது மிங்கிளாகி வரும். இப்போ பாருங்கள், இந்த சோப்பை நான் பயன்படுத்தியும் காமிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு சோப்பை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா போடுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா நுரைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் நம்ம ஏற்கனவே பூலாங்கிழங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். அது இயற்கையாகவே நல்ல ஒரு நுரைப்புத்தன்மையும் கொடுக்கும். உடனே வந்து வாஷ் பண்ணிடலாம். இது நீங்கள் ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கை பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒயிட் ஆகிடுவீங்க அப்படிலாம் சொல்லலை. இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட் லுக் தரும். ஆனால் பெர்மனன்ட் ஒயிட்னஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த சோப்பை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட கருமையான சருமத்தையும் வந்து நல்ல ஒரு பிரைட்டாக ஆக்கும். இது அந்தளவுக்கு ஒரு அருமையான சோப்பு இது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து நலுங்கு பவுடரை போட்டு, அதாவது குளியல் பொடியை போட்டு குளிச்சாலும் சோப்பு போட்டு குளிச்ச திருப்தி இருக்காது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இயற்கையும் நம்ம மிஸ் பண்ணாமல் அதே டைமில் நம்மளுடைய சோப்பு போட்டு குளிச்ச ஒரு திருப்தியும் நம்மளுக்குள்ள வந்து இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.